ஆட்சியை விஜய் பிடித்ததை திமுகவால் இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. வைத்தறிச்சல் தொடர்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுக கிட்ட இல்லை. இதுதான் சிக்கல். 2 பெண்களிடம் பாலியல் சீண்டல்ன்றது நியூஸ். ஒரு பேப்பரில் கரெக்டாக 2ன்னு போட்டுருக்கோம். திமுக குடும்பத்தால் நடத்தப்படுற இன்னொரு பத்திரிகையில் 25 பெண்கள் சீரழிக்கணும். இது அப்பட்டமான அவதூறு, பொய் செய்தி, மக்களை பீதியாக்குற விதத்தில் செய்திகளை போடுறது. என்னன்னா, தோல்வியின் அதிர்ச்சியிலிருந்து திமுக இன்னமும் மீளவில்லை. ஆனால் ஆர்எஸ் அவர்கள் என்னென்ன சொல்கிறாருன்னா, முதிர்ச்சியற்ற அரசியல், தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு. எங்களுக்கு தூக்கம் வேணான்னா மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு தூக்கம் வராமல் தான் செய்யும். 35% வாக்கு தான் கிடச்சிருக்கு. மீதி 65% பேர் வந்துட்டு நீங்கள் வேணான்னு வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. கருணாநிதிக்கு ஓட்டு போட்டப்ப எந்த காலத்தில் 40% அவங்க டச் பண்ணாங்க? பண்ணதே கிடையாது. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக சப்போர்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. நேற்று இதே கேள்வி திரு ஆர்எஸ் அவர்களிடம் எழுப்பப்பட்டது செய்தியாளர்கள் மத்தியில். அப்போ அவர் சொன்ன பதில்னா, அதில் என்ன தவறு இருக்கு? இதை விட வெட்டுங்கட்ட அரசியல் எதுவும் இருக்க முடியாது. அது அவங்க தலைவரை சொல்ல நாங்கெல்லாம் சொன்னோம், தலைமை அது வருத்துது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பச்சை பொய். இது ஆக்சுவலாக டாப் டவுன் அப்ரோச். தன்னையும் முட்டாளாக்கி கொண்டு மக்களையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் ஆர்எஸ். இதை பூச்சநாச்சு இல்லாமல் அவர் நேற்று பேசுகிறார். இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, இதை நியாயப்படுத்தி பேசுகிற லெவலுக்கு திமுக வந்துடுச்சு. ஏன்னா இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை ஒரு வரி விடாமல் கலைஞர் செய்திகளில் போடுறாங்க. இது எப்பேற்பட்ட கேலிக்கு. தாவேகாவுடைய பொதுக்கூட்டம், அரசின் பொதுக்கூட்டம் அல்ல. தாவேகா தலைவராக தான் அங்கே பேசியிருக்காரு. டிஎம்கே ஃபோக்கஸ்டாக தான் அட்டாக் இருந்தது. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. அதிமுகன்ற பேரை கூட உச்சரிக்கல, மற்றும் பலர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா. அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசமும் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொல்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அப்படி பார்க்குறாங்களா திமுக? அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இந்த ஃபைல்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் டீகோட் பண்ணியிருக்கிறோம். முதல் முறையாக முதல்வரானதுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில் போய் ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பேசுகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் இதுலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி தெரிவித்தல் அந்த நிகழ்ச்சி நடந்தது திருச்சியில். அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது கேள்வியெல்லாம் கூட எழுப்பப்பட்டது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. கடைசியாக திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டாருங்கிறத பார்க்க முடியுது. நன்றி தெரிவிக்கும் கூட்டம். திருச்சி கிழக்கில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 தொகுதிகள், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக்கொண்டு திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்த தொகுதிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக போய் நடத்திய பொதுக்கூட்டம். இது தாவேகாவுடைய பொதுக்கூட்டம், அரசின் பொதுக்கூட்டம் அல்ல. தாவேகா தலைவராக தான் அங்கே பேசியிருக்கார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தாவேகா தலைவராக அவர் பேசுகிறார். வழக்கமாக இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே இடத்துக்கு இப்போ பஞ்சம் கிடையாது. முதல்ல தயங்கினவங்க இப்போ ஓடோடி கொடுப்பாங்க. பெரிய மைதானத்தில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களை கூட்டி பேசியிருக்கலாம். தேர்தலுக்கு முன்பு எப்படி கட்டுப்பாடுகள் இருந்ததோ அதே கட்டுப்பாடுகளுடன் 5000 பேர், அதே QR கோடு, அதே மாலை நேரம் 5 மணிக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி அதே சட்டத்திட்டங்களுடன் தான் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமானது. நான் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு திருச்சியில் பேசுவார், பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்தை பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். மாறாக ஸ்டாலின் ஆட்சியின் போது என்ன சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டனவோ அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கும் இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இது ஒன்று. 2வது, அவர் பேசிய பேச்சு அது ஒரு அரசியல் பேச்சு தான். ஒரு கட்சி தலைவராக, முதலமைச்சரான பிறகு கட்சி தலைவர் முதலமைச்சர் எல்லாமே ஒன்றாவே மாறி போயிடுது. அந்த பிரிக்கக்கூடிய இழை என்பது மெல்லிய இழையாகத்தான் இருக்கும். இந்த டிவைடிங் லைன் இஸ் ஆல்வேஸ் அ வெரி தின். அவர் திமுகவுக்கு பதில் சொல்வதைத்தான் தன் பிரதான கடமையாக கருதி இருக்கிறார். மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த ஸ்பீச் வாஸ் ஆன்சரிங் டிஎம்கே. அதிமுகன்ற பேரை கூட உச்சரிக்கலை, மற்றும் பலர்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்கலாம், பேசிய பேச்சில் சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் குறை காண்பதற்கான ஒரு ஸ்பீச் கிடையாது. அவர் மேலே கடந்த 20-25 நாட்களாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான விமர்சனங்களுக்கான பதிலாக இருந்ததா இந்த மாரி? ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு குதிரை பேரத்தை பற்றி பேசினாங்க. குதிரை பேரத்தை பற்றி அங்கே அவர் எதுவுமே பேசலை. இது கட்சி தலைவர் என்கின்ற முறையில். அப்புறம் சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார், அல்லு செல்லு போன்ற வார்த்தைகளை. அவை தவிர்த்திருக்கப்பட வேண்டிய வார்த்தைகள்.
ஏன்னா இன்றைக்கு வெறும் தாவேகா தலைவர் மட்டுமல்ல முதலமைச்சர். தாவேகா கூட்டமாக இருந்தாலும் தாவேகா தலைவராக பேசினாலும் இன்றைக்கு அவர் ஒரு முதலமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ சில வார்த்தை பிரயோகங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை, கூடுதல் எச்சரிக்கை உணர்வு பேச்சில் தேவைப்படுகிறது. அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வி, அந்த அவர்கள் மற்றும் பலர்னு சொல்கிறீங்க, பெயர் சொல்ல மறுக்கிறீங்க, அல்லு சில்லுகள்னு சொல்கிறீங்கன்னா அவர்களிடம் எதற்காக நீங்கள் ஆதரவு கேட்டீர்கள்? எடப்பாடி பழனிசாமி அவரை போய் நீங்கள் பார்க்கல, ஃபைன். ஆனால் அந்த கட்சியிலேருந்து பிரிந்த 25 பேரை சிவி சண்முகம் வீட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க. அவங்கவுங்க அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். நீங்கள் அதற்கு நன்றி தெரிவித்தீர்கள். அப்போ இவர்களை நீங்கள் அல்லு சிலுகள் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் எதற்காக அவர்கள் ஆதரவை தேடினீர்கள் என்ற விமர்சனம் இன்று எழுந்து நிற்கிறது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மற்றும் பலர் என்பதோடு நிறுத்தி இருக்கலாம். திரு நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்ப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டது, அந்த தரப்புல இருந்து சரியான பதில் இல்லாததுனால தான் பார்க்கலங்கிற விளக்கத்தை நேற்று கொடுத்துருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. பார்த்தது பார்க்காததை பற்றி நான் பேச வரல. அல்லு சில்லுகள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா அந்த அல்லு சில்லுகள் கிட்ட நீங்கள் எதற்காக ஆதரவு கோருவீங்க? இந்த கேள்வி எழுவது இயல்பானது. அதை தாண்டி டிஎம்கே ஃபோக்கஸ்டாக தான் அட்டாக் இருந்தது. இன்னொன்று நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பது, அந்த ஸ்பீச்சில் அவர் சொன்னது, முதலமைச்சர் விஜய் சொன்னது, ஸ்டாலின் சார் நீங்கள் தோல்விக்கான காரணத்தை தேடி அலைகிறீர்கள், வேறு எங்கும் தேட வேண்டாம், தோல்விக்கான காரணம் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதுனா. அதுதான் வந்து தி மெசேஜ். பெயர் சொல்லாமல், குடும்ப உறுப்பினர்கள் எவர் பெயரையும் சொல்லாமல், ஆனால் பிரச்சனைக்கான காரணம், நீங்கள் தோற்றதற்கான காரணத்தை வெளியில் தேடி அலைகிறீர்கள், ஆனால் அது தேவையில்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதிகார மையங்கள், குடும்பம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கட்சி விவகாரங்களிலும் குடும்பம் தலையிட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு சராசரி கட்சிக்காரனுக்கும் அது தெரியும், எத்தனை அதிகார மையங்கள் குடும்பத்துக்குள் இருந்தன. அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கவனத்துக்குரிய முக்கியமான ஒரு பாயிண்ட். மற்றவர்கள் சொல்வதை விட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அதற்கான வெயிட்டேஜ் அதிகம். நீங்கள் தோல்விக்கான காரணங்களை வெளியில் தேடி அலைகிறீர்கள், அவசியமில்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குதுன்றது பல செய்திகளை, மிக முக்கியமான செய்திகளை, கட்சிக்காரர்களுக்கு நன்கு தெரிந்த செய்திகளை பொதுமக்கள் மத்தியிலும் அவர் போட்டு உடைத்து விட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 5 நாட்கள் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி நிலவிய காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் விஜயும் இன்று மக்கள் மன்றத்தில் வைத்து விட்டார். ஏற்கனவே அதை சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி சொன்னார், திருமாவளவன் தெளிவாக ஒரு பேட்டியில் சொன்னார், வீரபாண்டியன் சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார். ஆகவே பலரும் சொன்னது, ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொன்னார். அவங்க எல்லாரும் சொன்னதை விட அதிகமான வெயிட்டேஜ் ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது கூடுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு 2 நாளாவது பேசி எடப்பாடி பழனிசாமியோ முக ஸ்டாலினோ பதில் சொல்லலை. 2 பேரும் மறுக்கவும் இல்லை. 2 பேரும் அந்த 5 நாட்களில் எத்தனை நாடகங்கள் ஆடினாங்க, எத்தனை சூழ்ச்சி சதி திட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது என்பதை போட்டுடைத்து விட்டார். இன்ஃபேக்ட் இவருக்கு விஜய்க்கு ஆதரவு அளித்த அந்த 25 எம்எல்ஏக்களும் தாங்கள் ஏன் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பதற்கு சொன்ன காரணமே எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முயற்சி செய்தார் என்பதுதான். ஆகவே எல்லா தரப்பிலிருந்தும் வந்த அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு முதலமைச்சர் வாயிலிருந்தும் வந்திருக்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் அதுக்கு பதிலே சொல்லலை. அப்போ அது உண்மை என்பதை போத் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளுகிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச்சில் ஒன்று திமுகவுக்கான மெசேஜ், தோல்விக்கான காரணங்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கிறது. 2வது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள் என்ற அந்த தகவல். 3வது அவர் சொன்னது, நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்கள், நாங்கள் செயலில் காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். தெளிவாக சொல்கிறார், தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணுறதை மட்டும், கத்துறதை மட்டும் நிறுத்திடாதீங்க, கத்திக்கிட்டே இருங்கன்றாங்க. ஸோ தெளிவாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மீடியா கிரிட்டிசிசத்தை பற்றி, மீடியாவை பற்றிலாம் இனிமேல் கவலையே கிடையாது. அதில் வந்து கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் எழுதுங்க, எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் உங்களை என்கேஜ் பண்ண மாட்டோம். முதலமைச்சர் மீடியா கிட்ட பேச மாட்டார், அமைச்சர்கள் பேசுவார்கள், ஆனால் முதலமைச்சர் பேச மாட்டார். நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டும் இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து கொண்டு போய் கொண்டே இருப்போம்ன்றதை தெளிவுபடுத்திருக்காரு. ஒரு ஷார்ட் ஸ்பீச் அது. இதில் அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு, நீங்கள் தான் எல்லா கதவுகளையும் மூடி வச்சுருக்கீங்களே, அதாவது ஃபினான்ஷியலாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க முடியாததுக்கு காரணத்தை வந்து சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அதை கொஞ்சம் ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக நீங்கள் எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒயிட் பேப்பர் வெளியில் வரும்போது தெரியும். ஏன்னா வந்து அவர் தெளிவாக சொல்கிறது வந்து, நிதி ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனைத்து கதவுகளையும் அடைத்து வைத்து விட்டு போய்விட்டீர்கள், அது தெளிவுபடுத்துகிறார். அது விரிவுபடுத்தாதது காரணம், இப்போ வெள்ளை அறிக்கை வெகு விரைவில் வர இருக்கிறது என்கிறார்கள். நான் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்பதையும் அவர் சொல்கிறார். நான் யாருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ, யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை என்பதை சொல்லுகிறார்.
ஒரு கன்னி பேச்சாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு ஒரு முதலமைச்சர் வெறும் 27 மாதங்களே ஆரம்பித்த கட்சியுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சர் 2 பெரிய கட்சிகளை வீழ்த்தி ஆட்சியை பிடித்த ஒரு முதலமைச்சருடைய முதல் பேச்சு, அதில் குறைகள் இருந்தாலும் சற்று பொறுத்தருள வேண்டும். ஆனால் அந்த ஹனிமூன் பீரியடை கொடுக்க திமுக அதிமுக மறுப்பது தான் இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம். இதில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை ஒரு வரி விடாமல் கலைஞர் செய்திகளில் போடுறாங்க. இது எப்பேற்பட்ட கேலி கூத்து. அப்போ அந்த 5 நாளில் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து செயல்பட்டு இப்போ ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. திமுக ஆதரவோடு அதிமுக முதலமைச்சராக எடப்பாடி முயற்சித்தார், உதயநிதி துணை முதலமைச்சராக முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்று தெளிவாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சந்தேகத்திற்கு இடமின்றி திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் 2 பேரும் தோல்விருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்துக்கு விஜய் இந்த அரசியலை கொண்டு போகணும். இப்படியே பாராமுகமாக இருந்தால் அது வரும் நாட்களில் வந்து இப்போ அமைதி காக்கிற மக்கள், அப்போ அரசு 6 மாதம் கழித்து 1 ஆண்டு கழித்து போகும்போது ஏராளமான நிராசைகள் இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ அந்த இடத்துல மீடியாவை அவாய்டு பண்ணுறதுன்றது நல்லதாக இருக்காது. எனவே அது அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இதில் அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது நேற்று திரு ஆர் ராசா அவர்கள் வந்து இப்போ அது ப்ரெஸ் மீட் பண்ணாருங்கிறத பார்க்க முடியுது. அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவும் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அதாவது திமுக மேலே இருக்க குற்றச்சாட்டுகள், முதல்வர் விஜய் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிற மாதிரியான அந்த செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை யோசிக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இது வந்து பதில் சொல்கிற அளவுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொல்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அப்படி பார்க்குறாங்களா திமுக? அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஆட்சியை விஜய் பிடித்ததை திமுகவால் இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. வைத்தறிச்சல் தொடர்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுக கிட்ட இல்லை. இதுதான் சிக்கல். இல்லாட்டி ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, 6 மாத காலம் ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. குறைஞ்சது 3 மாத காலமாவது ஹனிமூன் பீரியடு கொடுக்கணும். 3 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன், 3 செகண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ஷன். ஆகவே இதெல்லாம் வந்து அவர்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு. இந்த கொலைகள், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஆண்டுதோறும் எல்லா மாநிலங்கள்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்குது. வேணால் கொஞ்சம் கூட இருக்கலாம். மீடியா கையில் இருக்கிறதால அது நீங்கள் ஊதி பெருசாக்குறீங்க. இப்போ ஒன்றில் ஒரு பேப்பரில் கிரிவலம் போனாங்க, 2 பெண்களிடம் பாலியல் சீண்டல்ன்றது நியூஸு. ஒரு பேப்பரில் கரெக்டாக 2ன்னு போட்டிருக்கோம். திமுக குடும்பத்தால் நடத்தப்படுற இன்னொரு பத்திரிகையில் 25 பெண்கள் சீரழி பண்ணுறோம். இது அப்பட்டமான அவதூறு. இப்போ நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுவானுங்க, குய்யோ முய்யோன்னு கத்துவானுங்க, ஐயோ பத்திரிகை சுதந்திரத்தை பறித்து விட்டாருவாங்க. அப்பட்டமான அவதூறு, பொய் செய்தி, மக்களை பீதியாக்குற விதத்தில் செய்திகளை போடுறது. என்னென்னா தோல்வியின் அதிர்ச்சியிலிருந்து திமுக இன்னமும் மீளவில்லை. ஆனால் ஆர்எஸ் அவர்கள் என்னென்ன சொல்கிறாருன்னா, முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து முன்வைக்கிறாருங்கிறது பார்க்க முடியுது. நான் முன் அனுபவம் இல்லைங்கிறத சொல்ல வரல, முதிர்ச்சியற்ற அரசியல், தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு எங்களுக்கு அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. தூக்கம் வேணான்னா மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு தூக்கம் வராமல் தான் செய்யும். நீங்கள் செலவு பண்ண பணத்துக்கும் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண விதத்துக்கும் எல்லா கூட்டணி கட்சியும் ஒரு உறுப்பினர் இந்த லெட்டர் பேட் பார்ட்டியை கூட உள்ளே சேர்த்துக்கிட்டீங்க. ஜோக்கா சொல்லுவாங்க, ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அறிவாலயம் பக்கம் எவனா நடந்து போனான்னா அவங்ககிட்ட ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி இருக்குது, ஒரே ஒரு ஓட்டு இருக்குனாலும் அவனை கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க கூட்டணிக்குள்ளே. எத்தனை ஆயிரம் கோடியை செலவு பண்ணாங்க. விஜயை தோக்கடிக்கிறதுக்கு மட்டும் 2 தொகுதிகளும் எத்தனை 100 கோடிகளை திமுக செலவு செய்தது. மனசாட்சி உள்ள திமுக தொண்டனுக்கு இது தெரியும். இவ்வளோ செலவு பண்ணியும் மீடியா நெரேட்டிவை கட்டமைச்சோம். பெரிய சினிமா ஸ்டார்லாம் உங்களுக்காக வந்து வீடியோவில் பேசுகிறாங்க. கமலஹாசன், ரஜினிகாந்த்லாம் எந்த காலத்தில் இது வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்காக பிரச்சாரத்தை பண்ணாங்க? பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள். எந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஒரு அரசுக்காக இதுக்கு முன்னால் கலைஞருக்கோ, எம்ஜிஆருக்கோ, ஜெயலலிதாவுக்கோ, எடப்பாடிக்கோ யாராவது பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாராக இருக்க ரஜினிகாந்தும், அதற்கு இணையான நடிகரான கமலஹாசனும், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பத்திரிகையாளர்களும் இந்த முதலமைச்சருக்காக, ஸ்டாலினுக்காக வீடியோலாம் பேசினாங்க. பெரிய தொழிலதிபர்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டையர் மீடியாவை வச்சு நெரேட்டிவை கட்டமைச்சிங்க. இன்னொரு பக்கம் கூச்சமே இல்லாமல் பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணிங்க. இவ்வளவும் பண்ணி போன தடவை வாங்கின சீட்டில் 50% கூட வாங்க முடியாமல் தோக்குறீங்கன்னா இது மக்கள் தீர்ப்பு. இதுக்கு சோஷியல் மீடியா வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டாங்க அப்படின்னா ரீல்ஸ் போடுறதாலலாம் ஒருத்தன் ஜெயிச்சிருவானா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மக்கள் தீர்ப்பு, நீங்கள் தமிழ்நாட்டுக்கே தலைவருங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டின் தலைவரெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு 35% வாக்கு தான் கிடச்சிருக்கு, மீதி 65% பேர் வந்துட்டு நீங்கள் வேணான்னு வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் அப்படி கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு திரு ஆர் ராசா சொல்கிறாரு. அறிவாளி என்று நான் இன்னமும் கருதக்கூடிய ஆர் ராசா அற்பத்தனமாக பேசுகிறார். அவங்க தலைவர், உலக தமிழின தலைவர் கலைஞர் கருணாநிதி, இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவர் ஒரு பெரிய தலைவர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் தமிழின தலைவர். அவருக்கு எந்த காலத்தில் வந்து மக்கள் 70% ஓட்டு போட்டாங்க? அவர் ஜெயித்த காலகட்டங்கள் எல்லாமே 30% 34% தான் ஓட்டு. எல்லாருக்கும் மக்கள் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் கிளைம் பண்ணும்போது தமிழ்நாட்டின் தலைவர் தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் தலைவர்னால் அரசின் தலைவர்,
கருணாநிதிக்கு ஓட்டு போட்டப்ப எந்த காலத்தில் 40% அவங்க டச் பண்ணாங்க? பண்ணதே கிடையாது. எந்த காலத்துலையும் பண்ணது கிடையாது. மேனி 71 இந்திரா காந்தியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ எம்ஜிஆர் அவங்க கூட இருந்தார். அதனால் அந்த புண்ணியத்தில் ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு 89 ஜெயிச்சப்ப, 96 ஜெயிச்சப்ப, 2006 ஜெயிச்சப்ப, 3 முறை கருணாநிதி ஜெயிச்சப்ப அவருக்கு விழுந்த வாக்குகள் என்ன? 35% கீழே. இதே தான். ஆனால் அவர் உலகத்தமிழினத்தின், இவராது தமிழ்நாட்டின் தலைவர்ன்ற ஒரு உலகத்தமிழினத்தின் தலைவர். மலேசியாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூரில், ஜெர்மனியில் இருக்க தமிழன்லாம் கருணாநிதி ஓட்டு போட்டானா? தமிழகத்தின் தலைவர் என்பவர் அரசின் தலைவர். அப்புறம் இந்த அறத பழசலான வாதம் இருக்குல்ல, 35% ஓட்டு, 37% ஓட்டு, 33% ஓட்டு, 67% எதிராக இருக்காங்க. நிறைய பாபா எல்லா காலத்துலையும் எல்லாருக்கும் அப்படி தான் ஐயா ஓட்டு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். அறிவாளியாக நான் இன்னமும் கருதக்கூடிய ஆராசா செஞ்சோற்று கடனுக்காக இத்தகைய வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். இது அற்பத்தனமான வாதம். அப்படி தாங்க கிளைம் பண்ணுவாங்க. உங்கள் தலைவருக்கு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணீங்க? உலக தமிழின தலைவர் கலைஞர் எத்தனை 33%க்கு மேலே அவருக்கு வரலாறுல ஓட்டே போட்டது கிடையாது யாரும். 67% அவருக்கும் எதிராக தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டின் தலைவர்னால் அரசின் தலைவர். இந்தியாவின் தலைவர் யார்? மோடி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ ஓட்டு போட்டியோ போடலையோ, அந்த மோடிக்கு ஓட்டு போட்டாங்க 37%, 63% ஏற்று தான் போட்டிருக்கான். ஆனால் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காத. உன்னை ஏன் ஒத்துக்க சொன்னால்? உங்களை யாருமே ஒத்துக்க சொல்லலை சார். உண்மை என்பது வெளியில் இருப்பது, நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டால். 2 விதமான குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த 20 நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு மற்றும் இன்ன பிற விஷயங்கள், அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளில் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவின் கருத்தை நாம் புறந்தள்ள முடியாது. அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒன்று. 2வது, வைத்தறிச்சலால், பொறாமையால், தோல்வி பயத்திலிருந்து, தோற்ற அந்த விரக்தியிலிருந்து மீள முடியாமல் அறதப்பழசலான வாதங்களை, கண்ணாடி விட்டுக்குள்ளேருந்து கல்லெறிவது போன்ற வாதங்கள் இவை. அதை முன்வைப்பது. அவர் வந்து அதை 2ஆக பிரிக்கிறார். இப்போ எல்லாரும் சொல்கிறோம் 6 மாதம் கூட ஆகலை விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதை வந்து அவர் 2ஆக பிரிக்கிறார். நான் அவங்களோட கவர்னன்ஸை குறை சொல்லலை. ஆனால் இப்போ நடக்கிற டெய்லியும் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற இஷ்யூஸை தான் வந்துட்டு விமர்சனமாக வைக்கிறோம். இங்கே வந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் மாற்றிட்டீங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் நான் வந்தால் இருக்காதுன்னு சொன்னீங்களே, இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதுக்கு தாங்க 3 மாதமாவது டைம் கொடுங்கன்றோம். 6 மாதம் கூட டைம் கொடுன்றதுலாம் அந்த பெருந்தன்மையை திமுக கிட்ட எதிர்பார்க்க முடியாது. 3 மாதமாவது டைம் கொடுங்க. 3 மாதம் கூட நான் கொடுக்க மாட்டேன்னா பேசு. ஒன்றை ஆராசா போன்றவர்கள், அனுபவசாலிகள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய எல்லா விழுமியங்களையும் உடச்சி தான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சுரலாக விஜய்க்கு எதிராக நின்றுது. ஒட்டுமொத்த மீடியாவையும் 90% மீடியாவை திமுக விலைக்கு வாங்கி அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களை 5 ஆண்டுகளாக, குறிப்பாக விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு 2 ஆண்டுகள் தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்தது. மிகப்பெரிய சினிமா நடிகர்களை, மிகப்பெரிய அறிவுஜீவிகளை, பத்திரிகையாளர்களை தன் பக்கம் வைத்துக்கொண்டு வீடியோ வெளியிட்டு மறைமுகமாக கேம்பெயின் பண்ணியது. இத்தனையும் பண்ணியும் பெரிய கூட்டணி வேறு, இத்தனையும் பண்ணி தோத்தாங்கன்னா இது மக்கள் தீர்ப்பு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் அவர்கள் இந்த கட்சி ஆட்சிக்கு வரவில்லை. அவங்க எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பற்றி கவலையே இல்லைன்றாங்க. மக்கள் ஆதரவு இந்த அரசுக்கு இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஆதரவு குறைவதற்கு குறைஞ்சது ஒரு 6 மாதம், 1 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு இம்சை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் திமுகவுக்கு மீது இருக்கக்கூடிய மக்களின் வெறுப்பு வளரும். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட ஆராசா மாதிரியான ஒரு அனுபவஸ்தருக்கு இல்லை என்பது ரொம்ப அது வந்து ஆச்சரியமானது தான். நீங்கள் திட்ட வளருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு புரட்சி. எந்த விதமான ஒரு கடந்த கால விழுமியங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு தீர்ப்பு. எம்எல்ஏ யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கான். அது நல்லதா கெட்டதான்றத காலம் பதில் சொல்லும். பூத் ஏஜென்ட் கிடையாது, கவுண்டரிங் ஏஜென்ட் கிடையாது. ஆனாலும் கேண்டிடேட் ஜெயிக்கிறான். பிரச்சாரத்துக்கே போகாமல் ஜெயிக்கிறான். பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் என்று இருமாப்பு கொண்டிருந்தவர்களின் ஆணவம் அடக்கப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தீர்ப்போட இந்த அடிப்படையான செய்தியை ஏற்க மறுத்து தினம் இம்சை கொடுக்கறதும், தினம் பேசுகிறதும், இது வந்து திமுக மீதான வெறுப்பை மேலும் வளர்க்கும். மீண்டும் திமுக தோல்வியை தழுவும் என்ற புரிதல் இருந்தோ இல்லாமலோ ஆராசா பேசி கொண்டிருக்கிறார். டைம் கொடுங்கன்றோம். மினிமம் ஒரு 3 மந்த்ஸாக டைம் கொடுங்க. அமைதியாக இருங்க. நீங்கள் பேச உங்களுக்கு எதிரான உணர்வு தான் வளருது. ஒரு விதத்தில் நல்லது. அவர்கள் தங்களுக்கான வீழ்ச்சியை மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நான் இன்னும் அவர் பேசுனதுலேருந்து 2 விஷயங்களை மட்டும் கோடிட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அவர் பேசுனது வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னா, கர்நாடகாவில் வந்துட்டு புதுசாக பதவி ஏற்றிருக்கிற முதல்வர் பேசுனதாக இருக்கட்டும். அதாவது வந்து முன்னாடி வந்து திமுக ஆட்சி இருந்தது, அதனால் எங்களுக்கு வந்துட்டு மேகதாட்டு அது கட்டுறதுல வந்துட்டு பிரச்சனை இருந்தது. இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை,
எங்களுடைய ஆதரவான அரசு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதை வந்து நேற்று மேற்கோள் காமிச்சிருக்கிறாரு ஆராசா. அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி உடை அணிந்த ஆளுநருடைய செயலையும் வந்துட்டு விமர்சனம் செய்திருக்கிறாருங்கிறத பார்க்க முடிந்தது. இது ரெண்டையுமே நம்ம இது ரெண்டு முக்கியமான விஷயம். இதில் ரெண்டாவது அவ்வளோ முக்கியம் இல்லை, முதல் விஷயம் முக்கியமானது. மேகதாது விவகாரத்தில் டிகே சிவகுமார் திமுக அரசு இருந்தது அதனால் எங்களுக்கு பிரச்சனை, இப்போ காங்கிரஸ் ஆதரவோடு இருக்கிறதால பிரச்சனை இல்லை என்பது அயோக்கியத்தனமான பேச்சு. அதை அரசு சீரியஸாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அது விஜய் அரசுக்கு ஒரு நெருக்கடியாகத்தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்று, இங்கே திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் அவங்க அணை கட்டுவது என்பது தவிர்க்க முடியாதது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கு தோற்று இருக்கிறது. மத்திய அரசு மோடி அரசு கை கொடுத்தால் ஒழிய தமிழகத்திற்கு இதில் விடிவு காலம் ஏற்பட வாய்ப்பில்லை. அந்த விஷயத்தில் ராசாவுடைய கருத்து ஒதுக்கி தள்ள முடியாதது. ஒரு சாலிடான கான்கிரீட்டான ஒரு இஷ்யூவை அவர் கிளப்பியிருக்கார். முதலமைச்சர் விஜய் அதற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். என்ன மாற்று என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மேகதாது விவகாரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை விரைவில் விஜய் அவர்கள் கூட்ட வேண்டும். கூட்டி தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் ஒலிக்க வேண்டும். இதை முதலமைச்சர் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆராசாவுடைய இந்த கருத்து நியாயமானது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறதுன்றது ஆளுநர் RN ரவி இருக்கும்பொழுதே தொடங்கிய கூத்து. இதை ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாம் இம்சை பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம கவர்னர் ஆஃபீஸில் அவங்க போடுறாங்க, நீங்கள் உங்களுடைய மாநில அரசுடைய அலுவலகங்களில் வள்ளுவர் படம் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது, அதை வச்சுட்டு போங்க. நீங்கள் இதை ஒரு இஷ்யூவாக்கி பேசுகிறது என்பது வந்து கடந்த காலங்கள் அவங்க அதை பேசினாங்க. அந்த பருப்பு இனிமேல் வேகாது. நீங்கள் முதல் இஷ்யூ மேகதாது இஷ்யூ கரெக்ட். என்னை கேட்டால் விஜய் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்முடைய வாய்ப்புகள் என்ன என்பதை குறித்து அனைவரிடமும் பேசி ஒரு ஸ்டாண்ட், தமிழகத்துக்கான ஒரு ஸ்டாண்ட், ஒரு பொது கருத்தை உருவாக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் முயற்சிக்க வேண்டும். அது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவை தான் ஆராசா கிளப்பியிருக்காரு. அது நியாயமானதும் கூட. இந்த இடத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அதை நாம் பாராட்ட வேண்டும். இந்த கவர்னர் ஆஃபீஸில் கவர்னர் வீட்டில் காவி துணி போட்டு வள்ளுவரை பண்ணுறது அது வரும் காலங்களில் தொடரும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சட்ட ரீதியெல்லாம் அதை நீ தடுக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இதை வந்து சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ளணும். வள்ளுவர் வந்து ஒரு மதத்துக்கு ஒரு இனத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அதனால தான் அதன் பெயர் உலக பொதுமறை என்பது. அதை பிடிச்சிட்டு தொங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே சில விதிமுறைகள் இருக்கின்றன, வள்ளுவர் படத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று. அதன்படி வச்சுட்டு போயிட்டே இருங்க. இதை பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ரெண்டாவதாக நான் மேற்கோள் காமிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அதிமுகவும் திமுகவும் இணையத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அது இப்போ வரைக்கும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை இல்லை. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக சப்போர்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது வந்து சொன்னீங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் EPS அவர்களும் இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த மறுப்பும் சொல்லலைன்னு. நேற்று இதே கேள்வி திரு ஆராசா அவர்களிடம் எழுப்பப்பட்டது செய்தியாளர்கள் மத்தியில். அப்போ அவர் சொன்ன பதில்னா அதில் என்ன தவறு இருக்குது, இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையாக தான் போச்சு, இதை விட வெட்கங்கட்ட அரசியல் எதுவும் இருக்க முடியாது. அது அவங்க தலைவரை சொல்லுங்கள். ஆராசாவின் கருத்தை முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அப்படியே எதிரொலிப்பார். ஆனால் அது நன்றாக அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் சொன்னோம் தலைமை அது வருத்துது அப்படிங்கிற மாதிரி. அதான் பச்சை பொய். இது ஆக்சுவலாக டாப் டவுன் அப்ரோச், கீழேந்து மேலே போல பச்சை பொய். தன்னையும் முட்டாளாக்கி கொண்டு மக்களையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் ஆராசா. அந்த முயற்சி நடந்தது என்பதை ஆராசா ஒப்புக்கொண்டு விட்டார். ஏற்கனவே MA பேபி சொன்னார், சுபாஷினி அலி CPM ex-MP சொன்னாங்க, திருமாவளவன் சொன்னார், மு வீரபாண்டியன் சொன்னார், IUML தலைவர் சொன்னார், இன்றைக்கி ஆராசாவும் சொல்கிறார். ஆராசா என்ன சொல்கிறார், அதில் என்ன தவறு என்பது எவ்வளோ வெட்கங்கட்ட ஒரு பேச்சு. இதை விட கீழே தமிழ்நாடு அரசியல் போக முடியுமா? திமுக போக முடியுமா? இது என்னங்க பேச்சு இது? நான் சொல்கிறேன், இது அவங்க தலைவரை சொல்லுங்கள். ஆனால் உடனே அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சோம், தலைமை அதை ஏற்றுக்கலன்னு காப்பாற்றுறாரு. தலைகீழே ஆக்சுவலாக அது தலைமையிடம் இருந்து வந்தது, கீழே இவங்கெல்லாம் ஏற்றுருக்காங்க. அதான் உண்மை. இதை பொதுவெளியில் வைங்களேன், நாங்கள் பேசுகிறோன்றதை பொதுவெளியில் வைங்களேன். ஆகவே முதல்ல மறுத்தாங்க, இப்போ ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு வந்து நாணமற்று போய்விட்டது அவர்களுடைய அரசியல். இது மொத்தமாக வந்து முடிந்து போவதற்கான கதை. ஏன் வந்து புதுசாக வந்த அரசியல் சக்தியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இவங்களால் அகற்ற முடியாதுன்னா, இவங்க எங்கே இறங்கி போயிருக்காங்க. முதல்ல அந்த முயற்சி எவ்வளோ ஒரு கேடுகட்ட முயற்சி. 108 சீட்டு இருக்க ஒரு கட்சி ஆட்சி அமைக்க விட மாட்டாங்களாம், 47 சீட்டு இருக்க கட்சி 59 ஆதரிக்குமா. இதை விட அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு கேவலம் இது. இதை கூச்சநாச்சல் இல்லாமல் அவர் நேற்று பேசுகிறார். இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, இதை நியாயப்படுத்தி பேசுகிற லெவலுக்கு திமுக வந்துடுச்சு. ஏன்னா இந்த பொய்யை மறைக்க முடியல. கொஞ்ச நாள் மறைச்சாங்க, முதல்ல கடந்து போனாங்க, அப்புறம் மறைச்சாங்க. MA பேபி சொல்லும்போது திமுகவோட வாடகை வாய்கள் எல்லாம் சேர்ந்து வரிஞ்சு கட்டிட்டு அப்படி ஒரு முயற்சியே இல்லைன்னு நானுங்க.
அடுத்த நாள் எம்ஏ பேபியை மாற்றி பேச வச்சாங்க. அவர் தான் மாற்றி பேசிட்டாருன்னாங்க. இன்றைக்கி ஆராசா சொல்கிறாருல்ல அப்படி ஒரு முயற்சி நடந்ததுன்னு. இப்போ இதுக்கு எங்கே போய் வச்சுப்பானுங்க மூஞ்சி இவனுங்கெல்லாம்? அப்போ எந்த எல்லைக்கு இவர்கள் போனார்கள்? ஒரு 35% ஓட்டு வாங்கின கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறதுக்கு 47 சீட்டு வாங்கினவனும் 59 சீட்டு வாங்கினவங்களும் நாங்கள் ஆட்சி அமைப்போம், அதில் என்ன தவறுன்னு கேட்குற அளவுக்கு, அந்த முயற்சியை விட கேவலம் அது என்ன தவறுன்னு கேட்குற அளவுக்கு இவங்க போயிருக்காங்கன்னா நாளைக்கு இவங்க பிஜேபியோடையும் போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. போனவங்க தானே இவங்கெல்லாம். எந்த சனாதனத்தை பற்றி எதிர்க்கிறாங்களோ அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில், சனாதனத்தின் பிரதிநிதிகளான அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தில் 4 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர் இந்த ஆராசா. எதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக தகுதியோ அருகதையோ இருக்கிறது? அதெல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணால் அதில் என்ன தவறுன்னு கேட்குற அளவுக்கு கூச்சநாச்சமற்ற அரசியல் போயிருக்கிறது என்றால், தமிழ்நாடு அரசியல் வந்து உங்களுக்கு வந்து தலைகீழ மாற்றப்பட்டிருக்கிறது. இதை சொல்லி வெளிப்படையாக பொதுமக்கள்கிட்ட சொல்லி அவங்க அரசியல் பண்ணணும். உள்ளாட்சி தேர்தலையும் வரக்கூடிய தேர்தல்களையும் என்ன ஒன்று, மக்கள் மறதியின் மீது இவர்கள் பெரும் நம்பிக்கை கொண்டவர்கள். அதில் கூட ஒரு நேர்மை இல்லை, அறிவு நேர்மை இல்லை. இதை நாங்கள் சொன்னோம், தலைமை ஏற்றுக்கலன்றார். தலைகீழ ஆக்சுவல் அது இட் வாஸ் அ டாப் டவுன் அப்ரோச். ஏன்னா எம்ஏ பேபி, வீரபாண்டியன், திருமா இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்த யோசனை அது, கீழேருந்து மேலே போல. இவர்கள் வார்த்தைகளாலேயே இவர்கள் மக்கள் மன்றத்தில் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார்கள்.